பிரமாதமா இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? அப்புறம் வெளியில இருக்க ஸ்டார் இன்னும் உயரமா கட்ட சொல்லுங்க. இந்த ஏரியாவிலேயே நம்ம வீட்டு ஸ்டார் தான் உயரமா இருக்கணும். வீட்டுக்குள்ள கூட ஒரு ஸ்டார் கட்ட சொல்லிடுங்க. சரியா? பேசி முடிச்சிட்டியா? சரி, கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டேன். அதுக்குள்ள நீ சொன்ன வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சிருக்கேன். ஆமா, பிள்ளைங்களாம் எங்க? பக்கத்து வீட்டு குடியில எல்லாம் பார்க்க போயிருக்காங்க. ஏமா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாளைக்கு கேக்கு பலகாரம்லாம் கொடுக்கணும். நமக்கு யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமில்ல? நமக்கு யார் யார் கொடுத்தாங்கன்னு அன்னைக்கே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க. அப்பா, ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்களாப்பா? அப்பா, நான் சொன்ன சிறப்பு ட்ரெஸ் தானப்பா எடுத்துட்டு வந்தீங்க? ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரியே தான் எடுத்திருக்கேன். காஸ்ட்லி மெட்டீரியல். இந்த வருஷம் நம்ம வீட்டில் தான் சூப்பர் கிறிஸ்மஸ். போங்க போங்க, போய் நைட் மாஸ் கிளம்புங்க போங்க. அடடே, வாங்க டேவிட் சார், வாங்க. பிரகாசம், இந்த ஏரியாவிலேயே உங்க வீடு தான் ரொம்ப பிரகாசமா இருக்கு. நிறைய சீரியல் லைட்டு, ஸ்டார் எல்லாம் போட்டிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. உள்ள போய் பாருங்க, குடில் எவ்வளவு ஜோரா இருக்குன்னு. அப்புறம் சார், நீங்க ட்ரெஸ் எல்லாம் போத்தீஸா தான் எடுத்தீங்க? இல்ல சார், நாங்க கிறிஸ்துமஸுக்கு எப்பவுமே புது துணி எடுக்கிறது இல்ல. என்னப்பா சொல்ற? வருஷத்துல ஒரு நாள் கடன் வாங்கியாவது புதுசு எடுத்து போட வேணாமா? இல்ல, நாங்க வருஷம் வருஷம் நைட்டு மாஸ் பார்த்துட்டு காலையில பக்கத்துல இருக்கிற அன்பு இல்லத்துக்கு போய் அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு புது ட்ரெஸ், கேக்கு எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு முழுசும் அங்கேயே இருப்போம். என்ன சார் இது? எவ்வளவு சந்தோஷமா கொண்டாட வேண்டிய கிறிஸ்துமஸை அனாதை ஆசிரமத்தில் கொண்டாடுறீங்களே. அங்க இருக்க பிள்ளைங்களை பார்த்தாலே வாங்கி வந்துடும். பல்லை எத்திக்கிட்டு மூக்க ஒழுக்கிக்கிட்டு, சே, ஏதாவது தர்மம் பண்ணோம்னா கோயில கூட காணிக்கை கொடுத்துடலாம்ல. எனக்கு என்னமோ ஒவ்வொரு வருஷமும் அங்க போலேனா கிறிஸ்துமஸ் மாதிரியே இருக்காது. குழந்தை இயேசு அந்த மாதிரி இடத்துல தான் பிறக்கிறாரு. என்ன சொல்றீங்க நீங்க? எங்க வீட்டில் குடிநீர் பார்த்தீங்களா? இந்த டெக்கரேஷன் செலவு மட்டும் 10,000 ரூபா. நைட் மியூசிக் போயிட்டு வந்து எல்லாரும் இங்க உட்காந்து குடும்பத்தை சொல்லிட்டு கேக் வெட்டினா குழந்தை இயேசுவே இங்க வந்து பிறந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு எல்லாம். சார், இயேசு அங்கேயும் பிறப்பார், இங்கேயும் பிறப்பார். ஆனா எது அவருக்கு பிடிச்ச இடம் தெரியுமா? எங்க போற? இன்னும் ட்ரெஸ் மாத்தல? எப்பா, நான் கருப்பு ஜீன்ஸ் எல்லோ கலர் டிஷர்ட் தானே கேட்டேன். நீங்க என்னத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏய், அந்த ட்ரெஸ் 4,000 ரூபாடா. நல்லா தானடா இருக்கு. வேணாம் வேணாம், நான் வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன். ஏய் தம்பி. அப்பா, என்னப்பா, நான் சிகப்பு கலர் வாங்கிட்டு வர சொன்னா இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது நல்லாவே இல்லை. என்ன பாப்பா சொல்ற? இது சிவப்பு கலர் தானே? இன்னும் சிகப்பு இல்லப்பா, நான் சொன்னது மெரூன் கலந்த டார்க்கான சிகப்பு. இது எனக்கு வேண்டாம், போங்க. பாப்பா பாப்பா, இதை போட்டு பாரு பாப்பா, நல்லா இருக்குமா? அட கடவுளே, கடைக்காரன் எடுக்கும் போதே சொன்னான் ரிட்டர்ன் வாங்க மாட்டேன். இல்ல சார், கொஞ்சம் சமாதானப்படுத்தி இதையே போட வச்சா. இல்ல சார், என் மகன் ஒரு துணிவாத காரி. இனி இந்த ட்ரெஸ்ஸை தொட கூட மாட்டான். இதை குப்பையில போட வேண்டியதுதான். சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இதை வேணா எடுத்துக்கிட்டுமா? எவ்வளவு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். சே, பாருங்க சார், பண்டிகை நாள் ஆகுமா இந்த பிள்ளை. சரி, நீங்க எடுத்து போங்க சார். நீங்க வேற ட்ரெஸ் தான் எடுங்க. கடைக்கார வேற கடையை பூட்டிருப்பான். சரி சார், காலையில பார்ப்போம். டேய் ஜெயிச்சுடா, அம்மாங்கடா. தெரியல. இங்கே தானே உட்காந்துருக்க, அப்புறம் தெரியலைங்கிற? நான் பார்க்கலப்பா. ஏமா, எங்கம்மா போன? ரொம்ப அவமானமா போச்சுங்க. எந்த வீட்டுக்கு கேக்கு கொடுக்க போனேன். அந்த ஷீலா பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. எங்க 2 பேருக்கும் சுகர் இருக்கு, கேக்கெல்லாம் வேணான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. அப்படியா சொன்னா? இந்த 4வது வீட்டுல இருக்க அமலா இங்க இருக்க பலகாரத்தையே சாப்பிட முடியுமான்னு தெரியல. சரி கொடுங்க அப்படின்னு சொன்னான். நான் இல்ல பரவாயில்ல, நான் அடுத்த வருஷம் கொண்டு வந்து தரேன்ட்டு கொண்டு வந்துட்டேன். நம்ம வீட்டுல பெரிய ஸ்டார் கட்டி சீரியல் போட்டு கிராண்டா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது எல்லாத்துக்கும் பொறாமைங்க. அப்பனா யார் வீட்டுக்கு கேக் கொடுக்கலையா? ஆமாங்க, பழைய சேலையை வேற கட்டி போனேன்னா எல்லாரும் ஏன் என்னன்னு கேட்பாங்க.
அதுதான் வந்துட்டேன். டேவிட் சார் வீட்டுக்கு போனேங்க, கதவு பூட்டி இருந்துச்சு. அவன் அப்பவே சொன்னான் சந்தோஷமான கிறிஸ்மஸ் எங்க இருக்குன்னு. சே, எனக்கு மனசே சரியில்லைம்மா. ஏம்மா, பேசாம இந்த கேக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அன்பு இல்லை குழந்தைகளுக்கே கொடுத்துடலாமா? அவங்களால சந்தோஷமா சாப்பிடுவாங்க. நானும் அப்படித்தாங்க நினைச்சேன். சரி வாங்க போகலாம். பசங்களா, நீங்களும் வரீங்களா? நாங்க வரல. வாங்க சார், ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்பதான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். நீங்க எல்லாரும் அன்பு இல்லத்திற்கு போயிட்டு தான் சொன்னாங்க. நாங்களும் அங்கதான் வரலாம்னு இப்ப கிளம்பணும். எப்பவும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு முழுசும் அங்கதான் இருப்பேன். இன்னைக்கு இடையிலேயே உங்க வீட்டுக்கு வர வேண்டியதா போச்சு. என்ன சொல்றீங்க சார்? சார், நீங்க குப்பையில போட சொன்ன ட்ரெஸ்ஸை நான் வாங்கிட்டு போய் அன்பு இல்லத்தில் இருக்கிற ஒரு ஊனமான பொண்ணுக்கு கொடுத்தேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வாமான்னு சொன்னேன். அந்த பொண்ணு அந்த சிகப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து கண்கலங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு ஆணவ நீங்க பார்க்கணும்னு என் மனசுல பட்டுச்சு. அந்த பொண்ணு ஆசைப்பட்டான். அதுதான் அவளை கூட்டிட்டு வந்தேன். சார், என்ன சார், கூப்பிடுங்க அந்த பொண்ணை. ஜான்சி, வாமா. வா, உன் பேர் என்னம்மா? சார், என் பேர் ஜான்சி. எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. நீங்க தான் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னு தேவி எனக்கு சொன்னாங்க. உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு. அதனால அவங்களை கூட்டி வந்துட்டேன். இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா சார்? ஜான்சி, நான் குப்பையில போன ட்ரெஸ்ஸுமா இது? இப்ப இப்ப அத குழந்தை இயேசுவே போட்டுட்டு வந்த மாதிரி இருக்குமா? ரொம்ப அழகா இருக்குமா, ரொம்ப அழகா இருக்கு. அப்பா, இந்த பொண்ணுக்கு கால் இல்லையா? இல்லப்பா, நமக்கு தான் கண்ணு இல்லை. ஒளிமயமான இடத்துலதான் கடவுள் பிறப்பாருன்னு நினைச்சேன். அதுக்கு முரண்பாடா மங்கிய வெளிச்சத்துலதான் கடவுள் பிறப்பாருன்னு இப்ப உணர்ந்துகிட்டேன். இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதை நீயே என்னோட கிறிஸ்மஸ் கிஃப்டா வச்சுட்ட. வா, கேக் வெட்டலாம். டேவிட், நான் என்னைக்குமே இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்லை. ஆனா இந்த மாதிரி சந்தோஷத்தை நீ வருஷம் அனுபவிக்கிற. நீ கொடுத்து வச்சவங்களா? எனக்கு இப்ப இருக்கிற உணர்வு அழுகையா, சந்தோஷமா, பூரிப்பா, என்னன்னே சொல்ல தெரியலப்பா. நாம வீட்டையும் குடிலையும் அலங்காரம் பண்ணி 1000 மெழுகுவர்த்திகளை ஏற்றி வச்சாலும் அங்க இயேசு பிறப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஏழை சிறுமியோட சந்தோஷமான முகத்துல நீங்க அவரை பார்த்துட்டீங்க. இயேசுவோட பிறப்பே ஒரு முரண்பாடான விஷயம். கன்னியின் கர்ப்பத்தில் தோன்றினாங்கிறது ரொம்ப முரண்பாடானது. ஒரு நாட்டின் அரசனுக்கே அறிவிக்கப்படாத ஆண்டவரின் பிறப்பு ஆடு மேய்க்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டது. இதுவும் முரண்பாடானது. மடையர்களுக்கு உணர்த்தப்பட்ட இயேசுவின் பிறப்பு ஞானிகளுக்கும் உணர்த்தப்பட்டது. இதுவும் முரண்பாடானது. ஆறறிவு இல்லாத விலங்குகளுக்கு மத்தியில் ஆண்டவர் பிறந்தாருங்கிறது அதை விட முரண்பாடானது. இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் தெளிவு என்னன்னா, கடவுள் எளிமையையும் ஏழ்மையையும் விரும்புகிறார். அதனால நாம கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் போதெல்லாம் எளிமையாகவும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அதை கொண்டாடணும். உண்மைதான் சார். ஆனா கிறிஸ்து பிறந்த சந்தோஷம் இந்த வீட்டுக்கு வர நீங்க தான் காரணம். இல்லை சார், நீங்க குப்பையில போன சட்டையை நான் ஒரு ஏழைக்கு கொடுத்தேன். அந்த ஏழையின் வடிவத்தில் இயேசு இங்க வந்துட்டார். சார், ஜான்சி இன்னைக்கு இங்கேயே இருக்கட்டும். சாயங்காலம் நாங்களே கொண்டு போய் அன்புள்ளத்தில் விட்டுறோம். சரி வாங்க, கேக்கு வெட்டலாம். Happy Christmas. Merry Christmas. Hey guys, welcome back to another episode of Ark Survival Evolved. Guys, അപ്പോൾ നമ്മുടെ കമന്റ് സെക്ഷനിൽ